Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஒரு வழியாக மைண்ட் ட்ராக்கு ப்ரைம் டைம் சீரியல் வந்தாச்சு. இந்த சீரியலோட ஸ்டோரி ட்ராக் என்ன டிஃப்ரெண்ட்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்துமே எனக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டோரி ட்ராக் வந்திருக்காங்க. அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர்ஸ்லாம் நிறையவே அந்த சீரியல் டீம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. வீடியோ முத கொண்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அப்கமிங்கில் அதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. குடும்பமே பார்த்தீங்கன்னா இந்த தருணத்துக்காக தான் காத்திருந்தாங்க. ஸோ அந்த டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. எந்த சீரியல் இதனால் டிஆர்பி கூடுமா அப்படிங்கிறத பற்றி நிறைய டீட்டெயில்ஸோட அவங்க கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக சாயந்தரம் 6:30 டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு கெட்டி மேனம் சீரியல் தான். ஸ்டார்டிங்கில் 7:30 to 8:30 டெலகாஸ்ட் பண்ண வரைக்கும் வந்த புதுசில் 5+ மேலாம் டிஆர்பி வாங்கிட்டு இருந்த ஒரு சீரியல் போக போக டிஆர்பி ரொம்பவுமே குறைய ஆரம்பிச்சிச்சு. 3+ அப்படிங்கிற மாதிரி வாங்கினதுனால தான் இந்த சீரியல் இப்போ 6:30 7:30 வரைக்கும் 1 hour டெலகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 6:30 அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு ப்ரீ பிரைம் டைம் ஸ்லாட். ஸோ அந்த டைமில் ஒரு 1 hour சீரியல் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் விரும்பலையோ என்னமோ. ஸோ அதனால தான் இன்னுமே 2+ ரேட்டிங் தான் வாங்கிட்டு இருக்கு. போக போக இந்த சீரியல் 3+க்கு மேலே ரேட்டிங் வாங்கினா மட்டுமே தான் 1 hour டெலகாஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த சீரியல் ஒரு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலுமே இந்த சீரியலோட ஸ்டோரி ட்ராக் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இப்போ சூப்பராக கொண்டு போய் கடகடன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 monthலேயே ட்ரூத்தெல்லாம் ரிவீல் பண்ணாங்க. என் முருகனுக்குமே மேரேஜ் நடந்துச்சு. இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்லாம் இந்த சீரியலில் போயிட்டுருக்கு. இருந்தாலும் இந்த சீரியலோட மெயின் ஸ்டோரி ட்ராக் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான் லக்ஷ்மியோட கனவாகவே இருக்கும். ஸோ தான் லக்ஷ்மி நிவாசா அப்படிங்கிற டைட்டில் வந்து தெலுங்கில் வந்துச்சு. ஸோ இங்கே வேறு டைட்டில் டெலகாஸ்ட் ஆகுது. ஸோ வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து அப்கமிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு நிலம் வாங்கியிருப்பாங்க போல். ஸோ அந்த நிலத்துக்கான பூஜை போடுற மாதிரி நிறைய வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் இது வந்து ஒரு வீடியோ மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மியும் சிவராமனும் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுற மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. சுற்றி பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இருக்காங்க. எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க, நின்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் வந்து அப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்கமிங் எபிசோட்ஸில் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வரப்போகுது போல். இதுதான் அவங்களோட கனவாகவே இருந்துச்சு. கூடிய சீக்கிரம் அது நிறைவேற மாதிரி சீன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் இந்த ட்ராக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.